இந்த பில் வந்துட்டு பிரதமரே அவருடைய நாற்காலியை காலி பண்ணுற அளவுக்கு, இது வெறும் பிரதமருக்கு இல்லை, எல்லா மினிஸ்டர்ஸ், யூனியன் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், இது வந்துட்டு ஒன் பார்ட்டி ரூலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று தினம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஒரே அமளி துமளி, பில்லெல்லாம் கிழிச்சு எறிஞ்சாங்க. சிபிஐயும் இடியும் பிரதமரையோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ்க்கு எதிராகவோ அவங்களால கேஸ் போடுவாங்களா, அரெஸ்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா வணக்கம் இஸ்ரேல் ஜபசிங். நேற்றைய தினம் பார்லிமெண்ட்டில் 130th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை நம்மளுடைய ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இந்த பில் வந்துட்டு பிரதமரே அவருடைய நாற்காலியை காலி பண்ணுற அளவுக்கு, ஒருவேளை நம்ம பிரதமரை 30 நாளைக்கு மேலே அரெஸ்ட் பண்ணி வச்சா ஆட்டோமேட்டிக்காக அவர் பதவி போயிடும். இது வெறும் பிரதமருக்கு இல்லை, எல்லா மினிஸ்டர்ஸ், யூனியன் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் மினிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், எந்த சிஎம்மும் 30 நாளைக்கு மேலே ஏதோ ஒரு கேஸில் 5 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு 30 நாள் வெறும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா 31வது நாள் அவங்க நாற்காலி காலி ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே அவங்களால சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியாது. ஸோ இது வந்துட்டு ஆன்டி கரப்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான பில். ஸோ இந்தியாவிலேருந்து கரப்ஷனாக இருக்கட்டும், மற்ற கேசஸில் ஒருத்தர் தண்டனை பெறுற மாதிரி 30 நாளைக்கு ஜெயிலில் இருந்தாலே அவங்க நாற்காலியை காலி ஆகணுன்றது பப்ளிக் ஆஃபீஸை சுத்தம் பண்ணுற ஒரு நல்ல பில். இது சட்டமாச்சுன்னா மிகப்பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு ஆளுங்கட்சி சொல்கிறாங்க. எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது ரொம்ப மோசமான ப்ரொவிஷனு, ஒன் பார்ட்டி சிஸ்டத்தை கொண்டு வந்துட போது இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று பார்லிமெண்ட்டில் ஒரே அந்த பில்லெல்லாம் கிழிச்சுலாம் எரிஞ்சாங்க. இப்போ கடைசியில் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போயிடுச்சு. சரி, இது பில் வந்துட்டு நல்லதா கெட்டதா? எதிர்கட்சி சொல்கிறது கரெக்டு தானா? சும்மா தேவையில்லாமல் கிழிச்சு போடுறாங்களா, இல்லை ஆளுங்கட்சி சொல்கிறது தவறா? இந்த பில்லு உண்மையாகவே பாஸ் ஆக முடியுமா? அது இப்போ தான் ஆளுங்கட்சிக்கு தான் மெஜாரிட்டி இருக்குல்ல, அப்போ இது சட்டம் ஆயிருமா? அது இல்லாமல் இந்த மாதிரி ஒருத்தர் தப்பு பண்ணிவிட்டு 30 நாளோ 31 நாளோ இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இப்போ புதுசாக கொண்டு வராங்கல்ல, ஏற்கனவே தப்பு பண்ணவங்களால ஆட்சியில் இருக்க முடியுமா? சிஎம்ஓ பிஎம்ஓ அதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா? அதை பற்றிலாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ முதலாவது 130th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 130 முறை இந்த கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணியிருக்க முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ கான்ஸ்டிடியூஷன்றது என்னதுன்னா, அம்பேத்கரும் மற்ற கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி மெம்பர்ஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து இந்தியாவை இப்படி தான் ஆட்சி செய்யணும்னு ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை எழுதினாங்க. ஆனால் அம்பேத்கர் அவர்களே என்ன யோசிச்சாரு, காலத்துக்கு ஏற்ப அந்த கான்ஸ்டியூஷனை மாற்றிக்கணும். நம்ம 1950 ஜனவரி 26 இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஸோ அப்போ போக போக நிறைய மாற்றங்கள் வரும்ல, அதனால் அவரே ஒரு ப்ரொவிஷன் வச்சுருந்தார். அதுதான் ஆர்டிகிள் 368. ஸோ யாராவது அதை அமெண்ட் பண்ணணும்னா, பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ணணும்னா, அதை சேஞ்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸில் உங்களால் மாற்ற முடியும்னு ஆர்டிகிள் 368 எழுதி வச்சுருக்காங்க. சரி, இப்போ இந்த பில்லை நேற்றைய தினம் ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா அவர்கள் அவசரமாக கொண்டு வந்தார். காரணம் ஏன் அவசரம்? ஏன்னா பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 3 முறை கூடுவாங்க சாதாரணமாக. ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா பட்ஜெட் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபெப்ரவரி மார்ச்சில் கூடுவாங்க. அதற்கு அடுத்தது மான்சூன் செஷன். இப்போ பார்த்திங்கன்னா வடக்கெல்லாம் மழைக்காலம், ஸோ அதை மான்சூன் செஷன் வாங்க. இன்னொன்று வின்டர் செஷன் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஷார்ட் பீரியடு, நவம்பர் டிசம்பரில் இருக்கும். ஸோ இந்த மான்சூன் செஷன் முடிவுக்கு வரும்போது கடைசி ஒரு 2-3 நாள் இருக்கும்போது திடீர்னு அதை கொண்டு வரார். சரி, இதை வந்துட்டு கவர்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கவர்மெண்ட் பில்? இந்த எந்த பில்லையும் மினிஸ்டர் ஒருத்தர் கொண்டு வந்தார்னா, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருன்னா அதை கவர்மெண்ட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்டரை தவிர ஆளுங்கட்சி எம்பிஸோ இல்லை எதிர்கட்சி எம்பிஸோ, மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அவங்க ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா அதை ப்ரைவேட் மெம்பர் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 130th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை பொறுத்தவரை இது கவர்மெண்ட் பில். ஸோ ஏன்னா ஹோம் மினிஸ்டர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஒரு பில்லுன்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு இதை சட்டம் மாறதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க எம்பிஸ்லாம் சேர்ந்து. அதற்கப்புறம் அதுக்கு ஓட்டு போடுவாங்க. ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அதற்கப்புறம் அது பிரசிடென்ட் கிட்ட போகும். அவர் சைன் பண்ண உடனே அது வந்துட்டு சட்டமாயிடும். அதற்கப்புறம் அமலுக்கு வந்துடும். சரி, இந்த பில் என்ன சொல்லுதுங்க? இந்த பில் பார்த்தீங்கன்னா
முக்கியமான இது ஆர்டிகிள் 75 அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஆர்டிகிள் 164 அப்படின்னு இருக்குது. 75ல என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பிரைம் மினிஸ்டர் இருப்பார், பிரைம் மினிஸ்டருடைய அட்வைஸில் பிரசிடென்ட் மற்ற மினிஸ்டர்லாம் அப்பாயின்ட் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு ப்ரொவிஷன் இப்போ ஆட் பண்ண போகிறாங்க. என்னென்னா, இனிமேல் வந்துட்டு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி 30 நாள் வரைக்கும் ஒரு மினிஸ்டராக இருக்கட்டும் இல்லை பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் அவங்களே ரிசைன் பண்ணிட்டா ஓகே. இப்போ மினிஸ்டர்ஸ்னு வைங்களேன், அதை பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு பிரசிடெண்ட்டை சொல்லுவார், ஏங்க அவரை ரிமூவ் பண்ணிடுங்கன்னு. அப்படி ஒருவேளை அவர் சொல்லலை அப்படின்னு பட்சத்தில் 31வது நாள் வரைக்கும் தான் டைம். ஆட்டோமேட்டிக்காக அன்னைக்கு வந்துட்டு அவர் பதவி பறி போயிடும். சரி, பிரைம் மினிஸ்டர் அவர் வந்துட்டு, ஏன்னா இது சாதாரணமாக என்ன, பிரைம் மினிஸ்டர் அட்வைஸில் மற்ற மினிஸ்டர் சொல்லணும். ஆனால் பிரைம் மினிஸ்டரே ஒரு வேளை அரெஸ்ட் ஆகிட்டார், ஆனால் அவர் ரிசைன் பண்ணலை. 30 நாளைக்கு மேலே ஜெயிலில் இருக்கார். வெறும் அரெஸ்ட்டு தான். இதில் முக்கியமானது என்னென்னா, அவர் குற்றம் செய்தாரா குற்றம் செய்யவில்லையான்னு தெரியாது. ஏன்னா 30 நாள் அரெஸ்ட்டு. இதற்கப்புறம் கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டு ஒருத்தரை தீர விசாரித்து விட்டு அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு எதிர்கட்சி எதிர்வாதம் பிரதிவாதம் எல்லா வாதங்களும் முடிஞ்சு கடைசியில் ஆமாம்ப்பா நீ குற்றம் செஞ்ச அப்படின்னு சொல்லி 5 வருஷமோ அதுக்கு மேலேயோ தண்டனை கொடுத்தா அப்போ அவங்க குற்றவாளி. அதை தான் கன்விக்ஷன் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பொறுத்தவரை ஒருத்தர் 30 நாள் அரெஸ்ட் ஆகிட்டாருன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பதவி பறி போக போகுது. இது பிரதமர் உட்பட சீஃப் மினிஸ்டர்ஸு ஆர்டிகிள் 164ல் அதே மாதிரி சாதாரணமாக ஒரு மினிஸ்டர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ள மினிஸ்டர் ஒருத்தர் வந்துட்டு ஏதோ அரெஸ்ட் ஆயிடுறாரு 30 நாள். சீஃப் மினிஸ்டர் சொல்லலாம் கவர்னர்கிட்ட, ஏங்க இவரை ரிமூவ் பண்ணிடுங்கன்னு. ஒருவேளை சீஃப் மினிஸ்டர் அட்வைஸ் பண்ணலை, 31வது நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டரே இல்லை அவர் இருக்கணும்னு சொன்னாலும் பதவி பறி போய்விடும். அவங்க ஜெயிலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் வேணும்னா, அதாவது பெயிலில் வருவாங்கள்ல, அதற்கப்புறம் வேணால் அவங்க பிரதமராக இருந்துக்கலாம், சீஃப் மினிஸ்டராக இருந்துக்கலாம், மீண்டும் பதவி ஏற்றுக்கலாம். ஆனால் 30 நாளைக்கு மேலே எத்தனை நாளில் ஜெயிலில் இருக்காங்களோ அதற்கு மேலே அந்த நாட்கள் எல்லாம் அவங்களால சிஎம்ஆவோ பிஎம்ஆவோ மினிஸ்டர்ஸாவோ, அதாவது யூனியன் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸாக இருக்கலாம் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ், எல்லாருக்குமே பதவி போயிடும். ஸோ அட் தி அவுட்செட்னு சொல்லலாம். அதை பார்க்கும்போது ரொம்பவே நல்ல பில். ஏன்னா ஒருத்தர் பப்ளிக் ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி ஒரு சார்ஜில் இருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு இது இருக்குது, அதனால தானே 30 நாள் தண்டனை ஜெயிலில் போட்டிருக்காங்க. அப்போது அவங்க எப்படி ஜெயிலில் இருந்துக்கிட்டே ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியும், மினிஸ்டராக இருக்க முடியும், பிரைம் மினிஸ்டராக இருக்க முடியும்? ஸோ இதை பொறுத்தவரை பிரைம் மினிஸ்டரே தன்னை சட்டத்துக்குள்ளே கொண்டு வராரு, அவருடைய பதவியை கூட பறிபோகும். அந்த அளவுக்கு நல்ல பிரதமர் நம்மளுடைய பிரதமர் அப்படின்னு ஹோம் மினிஸ்டரான அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கார். ஆனால் அப்போசிஷன் லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது ரொம்ப மோசமானது, ஃபெடரேஷனுக்கு அகேன்ஸ்ட் ஆனது, ஸ்டேட்டில் உள்ள சீஃப் மினிஸ்டர்ஸ்லாம் 30 நாள் ஜெயிலில் வச்சா ஆட்டோமேட்டிக்காக பதவி பறி போயிடும்ல, அப்போது இது வந்துட்டு ஒன் பார்ட்டி ரூலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று தினம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் ஒரே அமளி துமளி, பில்லெல்லாம் கிழிச்சு எறிஞ்சாங்க. கடைசியில் ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டினா என்னென்னா, 2 லோக்சபாலேருந்தும் ராஜ்யசபாலேருந்தும் இவங்க டிஸ்கஸ் பண்ணுற முன்னாடி எல்லா எம்பிஸும் பார்லிமெண்ட்டில் உட்காருவாங்கல்ல, அவங்க டிஸ்கஷனுக்கு முன்னாடி ஒரு கமிட்டிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அந்த கமிட்டி இப்போ எவ்வளோ மெம்பர் கமிட்டினா 31 மெம்பர் கமிட்டியாங்க. 21 மெம்பர் வந்துட்டு லோக்சபாலேருந்து 21 எம்பி லோக்சபாலேருந்து உட்காருவாங்க, ராஜ்யசபாலேருந்து ஒரு 10 பேர். ஸோ இந்த 31 எம்பிஸும் ஃபஸ்ட்டு இதை டீட்டெயிலாக படிப்பாங்க, அதுக்கப்புறம் அதை அனலைஸ் பண்ணுவாங்க. யாராவது இப்போ சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் வேணும்னா நேராக வந்து கூப்பிட்டு விசாரிக்கலாம். பார்லிமெண்ட்டில் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு கமிட்டினா அவங்களால டூருக்கு போக முடியும், எல்லார்ட்டையும் அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்க முடியும். கடைசியில் அவங்க இதை ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி மீண்டும் பார்லிமெண்ட்டில் லோக்சபா தனியாக உட்காருவாங்க, ராஜ்யசபா தனியாக உட்காருவாங்க, 2 பேரும் பாஸ் பண்ணி ஆமாம் ஓகே இந்த பில் சட்டமாகலாம் அப்படின்னு அவங்க ஒப்புதல் கொடுத்தா அதற்கு அப்புறம் அது பிரசிடெண்ட்டுக்கு போகும். அது ஆர்டிக்கிள் 111 அப்படின்னு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அம்பேத்கர் அவர்கள் எழுதியிருக்காரு. அப்போ பிரசிடெண்ட் சைன் போட்டால் அது சட்டமாகுதுங்க. சரி, எதிர்கட்சி சொல்கிறது கரெக்டாக, ஆளுங்கட்சி சொல்கிறது கரெக்டாக? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதமரே அவரை உட்படுத்தியிருக்காரு, கரெக்டு தானே? ஏன்னா ஆர்டிக்கிள் 75 இப்போ அமெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது, ஒருவேளை பிரதமர் ஜெயிலுக்கு போனார்னா 30 நாள் இருந்தால் அவரே ரிசைன் பண்ணலைன்னா 31வது நாள் பிரசிடெண்ட் அவரை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். பிரசிடெண்ட்டுக்கு கூட அதில் டிஸ்கிரிஷனே கிடையாது.
ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு அவர் எத்தனை நாள் ஜெயிலில் இருக்கிறாரோ அத்தனை நாள் வரை பிரதமராக இருக்க முடியாது. அதற்கப்புறம் பெயில் கிடச்சிதுன்னா வேணால் வரலாம். மற்ற மினிஸ்டர்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸு, எஸ் அவங்களுக்கு பிரதமர் அட்வைஸ் பண்ணிட்டா ஓகே ரிமூவ் பண்ணிடலாம் அந்த 30 நாளைக்கு முன்னாடி. 31வது நாள் வரைக்கும் பிரதமர் அட்வைஸ் பண்ணலன்னா பிரதமரே இல்லை நான் மினிஸ்டராக வச்சுக்கிறேன்னு சொன்னாலும் முடியாது. ஸோ ஒரு நல்ல ப்ரொவிஷன் தான். அதே சமயத்தில் என்ன எதிர்கட்சிகளுடைய பயம், இப்போது சிபிஐ, இடி இவங்கெல்லாம் கேஸ் போடுறாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்துட்டு 30 நாள் மேலே ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ ஸ்டேட்ஸ், ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், டெல்லி, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா எல்லா ஸ்டேட்லேயும் குறிப்பாக அப்போசிஷன் பார்ட்டி ஸ்டேட்ஸ்லாம் என்ன நடக்குது, அங்கெல்லாம் இடி வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, இல்லை சிபிஐ அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. 30 நாளோ 31வது நாளோ அரெஸ்ட் கண்டினியூ ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பதவி போயிருமா? அப்போ ஆளுங்கட்சி என்ன சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் தான் பிரதமரையே உள்ளே வச்சுருக்கோமே அப்படின்றாங்க. அப்போது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு என்ன, எப்பயாவது சிபிஐயும் இடியும் பிரதமரையோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ்க்கு எதிராகவோ அவங்களால கேஸ் போடுவாங்களா, அரெஸ்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா அந்த சிபிஐயாக இருக்கட்டும், சிபிஐ வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வருது, இடி வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வருது. ஸோ ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா சிபிஐயோ இடியோ ஆளுங்கட்சி மினிஸ்ட்ரியே இது பண்ணாருன்னு? ஸோ இது வந்து ஒரு சும்மா நல்ல அண்ட் வாய்டு ப்ரொவிஷன், இது வேணும்ன்ட்டு சும்மா ஏமாத்துறதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நியாயம் இருக்கானா? என்னை பொறுத்தவரை நியாயம் இருக்க மாதிரி தான் தெரியுது. எப்படிங்க பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக சிபிஐயாவோ இடியாவோ பிரைம் மினிஸ்டருக்கோ மற்ற மினிஸ்டர்ஸ்க்கு எதிராகவோ அவங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. ஸோ அது ஜீரோ பாசிபிலிட்டி. சரி, அதே சமயத்தில் சீஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இல்லைனா மற்ற நிறைய ஸ்டேட்டில் நம்ம தமிழ்நாடு உட்பட நிறைய மினிஸ்டர்ஸ் இல்லைனா சீஃப் மினிஸ்டர் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, வெஸ்ட் பெங்கால் உட்பட. அப்போது அவங்க 30 நாளைக்கு மேலே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பதவி போயிருப்பதா? இதில் என்னன்னா அவங்க குற்றம் செய்தார்களான்னு இன்னும் ப்ரூவே ஆகலை. இப்போது ஒருத்தர் எப்போ குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்ல முடியும், தப்பு செஞ்சார்னு சொல்ல முடியும்? கோர்ட்டு 2 சைடும் விசாரித்து கடைசியில் ஆமாங்க தப்பு தான் பண்ணியிருக்காருங்க, அதை தான் கன்விக்ஷன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தர் நம்மளுடைய பேசிக் சட்டம் என்ன சொல்லுது, ஒருத்தர் வந்து குற்றமற்றவர் எப்போ அவர் தப்பு நிரூபிக்கப்படும் வரை ஒருத்தர் குற்றமற்றவர். அப்போது இப்போ 30 நாள் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அது ஒரு பொலிட்டிக்கல் கேஸாக கூட இருக்கலாம்ல சிபிஐடி மூலமாக. ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ஒரு அப்சர்வேஷன் பண்ணாங்க, இந்த மாதிரி இடி என்னங்க இத்தனை கேஸை போட்டிருக்கீங்க கன்விக்ஷனே இல்லைன்னு. பார்லிமெண்ட்டில் கேட்டாங்க கேள்வி, எத்தனை பேரை நீங்கள் கன்விக்ட் பண்ணியிருக்கீங்க இடிலன்னு. கன்விக்ட்னா என்ன, கோர்ட்டும் சொல்லிடுச்சு நீ தப்பு பண்ணேன்னு. பொலிட்டிக்கல் கேஸஸில் 193ல் இது வரைக்கும் எத்தனை கேஸ் ஆனால் வெறும் 2 கேஸ் தான். அப்போ பாருங்களேன், லெஸ் தேன் 1%. அப்போது 99 பேர் ஒரு போலியான கேஸில் தானே போயிருக்காங்க. அப்போ 99 பேரும் அவங்க பதவி போயிருமா? இன்னொன்று என்ன சொல்லுவாங்க இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஆளுங்கட்சி சைடில், இல்லையேங்க ஒருத்தர் தான் 100 நாள் அரெஸ்ட் ஆகிருக்காருன்னு வைங்களேன், அவர் ஆட்டோமேட்டிக்காக 31வது நாள் பதவி இழக்கிறாரு, 100வது நாள் பெயில் கிடச்சோன்னே மீண்டும் மினிஸ்டர் ஆகிடலாமா, இல்லை சிஎம் ஆகிடலாமா? அப்புறம் என்ன பிரச்சனைன்னு. ஆனால் என்ன பிரச்சனை ஆகலான்னா, ஒருத்தரை 100 நாள் ஜெயிலில் இருக்காருன்னு வைங்களேன், அதுக்குள்ளேயும் இப்போ சென்டரில் ஆள்ற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைடு ப்ரெஷர் பண்ணி அவங்க கட்சியிலேயே இன்னொருத்தரை ப்ரொப்பல் பண்ணி அவரை மினிஸ்டர் ஆக்கி சிஎம் ஆக்கி, அப்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் டாக்டிக்கில் ஜெயிலில் இருந்து வர ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு இதே இல்லாமல் போயிடும்ல. ஏன்னா நேச்சுரலாக இடி சிபிஐ 2த்துக்கும் அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் இவங்க மிரட்டலாம்ல, ஏன்னா சிபிஐ இடி. ஸோ புதுசாக ஒருத்தர் அவங்களே ஒருத்தரை நீங்கள் தான் சிஎம்னு சொல்லி சிஎம் பதவியில் உட்கார வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக க்ரௌடு வந்துடும். நம்ம ஒருத்தரை நினச்சி வச்ச மக்கள் ஓட்டு போட்டவர் 100 நாள் கழித்து வெளியில் வரும்போது அவருக்கு பவரே இல்லாமல் போயிடும்ல. ஸோ இதை பொறுத்தவரை ஒன் பார்ட்டி ரூலாகவும் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. சரி, ஒன் பார்ட்டின்றது மத்தியில் யார் ஆட்சி செய்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே பவர் வந்துடும். இன்னொன்று, இப்போ மத்தியில் ஆளுங்க கட்சி இருக்காங்கள்ல, அவங்க கட்சியிலே இருக்கிறவங்க, இப்போ உதாரணத்துக்கு யூபி சிஎம் ஆன யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் இப்போ ப்ரெசன்ட் சென்ட்ரல் பிஜேபி லீடர்ஷிப்புக்கும் நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு 2022 இருந்துன்னே நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த சூழலில் இப்போ அவர் மேலே ஒரு குற்றம் சாட்டி 30 நாளைக்கு மேலே அவர் இது பண்ணிட்டா, அதே கட்சி தான், ஆனால் ஒத்த கருத்து இல்லைன்னா அவங்கள அனுப்பிச்சிட்டு அங்கே உள்ள ஒருத்தரை ப்ரொப்பல் பண்ணிவிட்டு
அதற்கு பின்ன ஒரு 50 நாள் 60 நாள் வச்சுக்கிறதுக்குள்ள இன்னொருத்தரை கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக புது சிஎம்க்கு மொபைலைஸ் பண்ணிடுவாங்களே சப்போர்ட். ஸோ ஒரு கட்டத்தில் என்னன்னா அவங்க கட்சியை சேர்ந்தவர்களே சென்ட்ரல் லீடர்ஷிப்போட ஒத்து போலனா அவங்களையும் காலி பண்ணிட முடியும் இந்த ப்ரொவிஷன். இன்னொரு சைடு எதிர்கட்சிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ சிஎம்ஆ மினிஸ்டர்ஸா அவங்களெல்லாம் காலி பண்ண முடியும். அதே சமயத்தில் யூனியனில் உள்ள பிஎம்ஓ மற்ற மினிஸ்டர்ஸோ காலியாக வாய்ப்பே இல்லை. நாற்காலி பத்திரமா தான் இருக்கும், டவுட்டே கிடையாது. காரணம் என்னன்னா அவங்களுக்கு கீழே தான் சிபிஐயா இருக்கட்டும் இடியா இருக்கட்டும் ரெண்டுமே இருக்கு. சரி, இப்போ ஏற்கனவே ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா இது மாதிரி? அப்போ ஒருத்தர் கரப்டாக இருக்கவங்க அவங்க பாட்டு கண்டினியூ ஆகலாமா? ஏற்கனவே இருக்குங்க. 2013 பார்த்தீங்கன்னா லில்லி தாமஸ் கேஸ் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்க. அதில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் 2 வருஷமோ அதுக்கு மேலேயோ ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டோ இல்லை மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ கோர்ட்டே அவங்கள கன்விக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது தப்பு செஞ்சாங்கன்னு தண்டனை கொடுத்துட்டா அவங்களால பதவியில் இருக்க முடியாது. எவ்வளோ நாள் தண்டனை காலமோ, ஒருவேளை ஒருத்தருக்கு 5 வருஷம் தண்டனை கொடுத்துருது கோர்ட்டு, அந்த 5 வருஷம் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் வெளியில் வராங்கல்ல, தண்டனை காலம் முடிஞ்சு வெளியில், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 6 வருஷம். ஸோ 5 + 6 11 வருஷம் அவங்களால எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இருக்க முடியாது. ஒருத்தர் எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இருக்க முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களால மினிஸ்டராகவும் இருக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகணும்னா அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அவங்க எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகணும். ஸோ அந்த ப்ரொவிஷன் ஏற்கனவே இருக்குது, ஒரு சேஃப்கார்டு இருக்குது. ஒருத்தர் 2 வருஷம் தான் தண்டனை பெற்றாலும் 2 + 6 8 வருஷம் அவங்களால மினிஸ்டர் ஆக முடியாது. ஸோ ஏற்கனவே ஒரு சேஃப்கார்டு இருக்குது. இந்த சூழலில் இப்போ இந்த பில் வந்துட்டு தேவையற்றது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற இப்போ இந்த மாதிரி ஒரு பில் வந்து நம்மளுடைய மொத்த பொலிட்டிக்கல் சிஸ்டமும் க்ளீன் ஆச்சுன்னா டவுட்டே இல்லை, அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம். அதே சமயத்தில் இப்போ சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன்ஸாக இருக்கட்டும், ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் அவங்க சப்மிட் பண்ணுறதா இருக்கட்டும், மினிஸ்டர்ஸு எவ்வளோ பேர் கன்விக்ட் ஆகிருக்காங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ முக்கால்வாசி இல்லை 99% கேஸு பொலிட்டிக்கலி ஃபேப்ரிகேட்டட் கேஸஸ் மாதிரி தான் இருக்குது. அப்போது இதை மிஸ்யூஸ் பண்ணால் மொத்த பார்ட்டிஸும் மற்ற ஸ்டேட்லெல்லாம் ஈஸியாக ஒருத்தர், ஏன்னா 30 நாளைக்கு மேலே ஜெயிலில் வைக்க முடியாத ஒருத்தரை, ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பதவி போயிடும். ஸோ இது நிறையவே மிஸ்யூஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே லில்லி தாமஸ் கேஸ் வேறு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அது பார்த்துக்கும். அது இல்லாமல் முக்கியமானது என்னென்னா, ஒருத்தர் வந்துட்டு நிரபராதி தாங்க, குற்றமற்றவர், அவருக்கு தண்டனை கொடுக்குற வரைக்கும் கோர்ட் அதை சொல்லணும். அது வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதான் அந்த 5 வருஷமோ 5 வருஷத்துக்கு மேலேயோ இவங்க தண்டனை பண்ணுற மாதிரி ஒரு குற்றத்துக்கு 30 நாள் ஒருத்தரை ஜெயிலில் வச்சா 30 நாளோ 30 நாளைக்கு மேலேயோ அவங்க பதவி போயிடும்ன்றாங்க. இப்போ 5 வருஷன்றது நிறைய கேஸ், இடி கேஸு சிபிஐ கேஸ், நிறைய இஷ்யூஸில் 5 வருஷத்துக்கு மேலே தான் தண்டனை கிடைக்கும். ஈவன் இப்போ பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணுறாங்க, ஒருத்தர் போராட்டம் நடத்துகிறாங்கன்னு வைங்களேன், எதிர்கட்சி பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலாம் டேமேஜ் ஆகிற மாதிரிட்டு ஒருத்தர் சும்மா ஒரு கேஸை போட்டு 30 நாளைக்கு மேலே வச்சா அதுக்கு 5 வருஷம் தண்டனை. ஸோ அதனால் இது நிறையவே மிஸ்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அது இல்லாமல் சேஃப்டி நெட் ஏற்கனவே லில்லி தாமஸ் கேஸ் இருக்கிறனால இந்த பில்லு பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகாமல் இருந்தால் நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, இந்த பில் பாஸ் ஆகுமாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பில் பாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பே கிடையாது? ஏன்னா இது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஆர்டிக்கிள் 368 என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஆர்டிக்கிள் இந்த இது பிரகாரம் ஆர்டிக்கிள் 75 அமெண்ட் பண்ண போகிறாங்க, ஆர்டிக்கிள் 164 அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது, டெல்லி பாண்டிச்சேரி இந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் அமெண்ட்மெண்ட் இருக்குது. நானும் பார்த்தோன்னே பரவாயில்லையே, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இப்போ ஸ்டேட்ஹுட் வந்துட போகுது, ஏன்னா ரொம்ப நாளாக இப்போ ஸ்டேட்ஹுட் இல்லாமல் யூனியன் டெரிட்டரியாக தான் இருக்காங்க, அதை தான் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் கிடையாது, அதே யூனியன் டெரிட்டரி தான். ஆனால் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள சிஎம்ஐயும் இந்த மாதிரி தூக்க முடியுன்றது தான் இந்த 130th அமெண்ட்மெண்ட் பில்லில் அதையும் கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஏன் நான் பாஸ் ஆகாதுன்னு சொல்கிறேன்? ஏன்னா இந்த பில் பாஸ் ஆகணும்னா இது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லா, அப்போது 2/3 மெஜாரிட்டி வேணும். இப்போது பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும், அவங்களுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி தான் இருக்குது. ராஜ்யசபாவாக இருக்கட்டும் லோக்சபாவாக இருக்கட்டும் சிம்பிள் மெஜாரிட்டினா 50% தான். இப்போ பிஜேபியை பொறுத்தவரை லோக்சபாவில் 50% கூட கிடையாது, வெறும் 240 தான். 50%னா 271 வேணும். ஸோ பிஜேபி, அது இல்லாமல் தெலுங்கு தேசம் பார்ட்டி, அது இல்லாமல் ஜனதா தள் யூனியன் இவருது நிதிஷ்குமார், அவங்கெல்லாம் சேர்ந்தா கூட அவங்களுக்கு வெறும் 50% மேலே தான் இருக்குது. எவ்வளோ தேவை? 2/3னா 66%.
ராஜ்யசபாலையும் கிடையாது. ஸோ இது பில்லு பாஸ் ஆகணும்னா 66% சப்போர்ட் தேவை. அப்போது அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் இதை ஒத்துக்கணும். அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை கண்டிப்பாக நேற்றைய தினம் பார்க்கும்போது அப்போசிஷன் பார்ட்டிஸில் இது கண்டிப்பாக மிஸ்யூஸ் ஆகும், அதனால் சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த பில்லை பொறுத்தவரை கண்டிப்பாக சட்டமாகாது. ஒருவேளை அப்போசிஷன் பார்ட்டிஸையும் உடைச்சி இந்த பில் பாஸ் பண்ணாலும் கடைசியில் கோர்ட்டுக்கு போகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போசிஷன் பார்ட்டி உடைக்க முடியாது. காரணம் என்னென்னா பார்ட்டி விப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஷெட்யூல் 10 அப்படின்னு ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அது பிரகாரம் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஓட்டு போடணும். ஸோ அப்போசிஷன் பார்ட்டிஸையும் உடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா கூட கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூவில் யாராவது ஒருத்தர் கோர்ட் இதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடணும்னு தான் தோணுது. காரணம் ஏற்கனவே லில்லி தாமஸ் கேஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கேசஸ்லாம் மிஸ்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரொவிஷன், இந்த ப்ரெசன்ட் 130th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சொல்லும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ என்னை பொறுத்தவரை இந்த 130th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஒரு கலரபிள் லெஜிஸ்லேஷன். கலரபிள் லெஜிஸ்லேஷன்னா என்ன அர்த்தம்னா, பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், பிரதமரையே கொண்டு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு லாவை கொண்டு வரும்போது அதை உள்ளே என்ன இருக்கிறத மேலே ஒரு சாயம் பூசுகிற மாதிரி அதை கலரபிள் லெஜிஸ்லேஷன் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளே இன்டென்ஷனே ஃபெடரேஷனே அடிச்சிடும். ஃபெடரேஷன் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க பவரில் இருக்கணும், மக்கள் அவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க. யூனியன் கவர்மெண்ட்டை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க ஏரியாவில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் இப்போ யூனியன் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் காலி பண்ணுறதுக்கு அழகாக ஒரு கலரபிள் லெஜிஸ்லேஷன் மாதிரி தான் இந்த 130th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை இது ரொம்ப நல்ல ப்ரொவிஷன் அப்படின்னு யோசிச்சிங்கனாலும் கமெண்ட்ஸ் எழுதுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இது நிறைய மிஸ்யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. அது இல்லாமல் நான் நிறைய கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ்லாம் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.